السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله اصطفى آدم ونوحا وآل إبراهيم وآل عمران على العالمين ذرية بعضها من بعض. صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க சங்கையான சகோதரர்களே, நண்பர்களே, கண்ணியத்துக்குரிய ஆசான்களே, உலமாக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய நல்லமல்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இங்கே நடைபெற இருக்கின்ற நிக்காஹை, இந்த திருமண நிகழ்வை ஆரோக்கியமானதாக, ஆபியத்துகள் நிறைந்ததாக, ஈருலக வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு காரணமான ஒரு வாழ்க்கையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அவங்களுக்கு தெரியும், ذுல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வந்துவிட்டால் நாங்கள் அதிகமாக கதைப்பது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பத்தை பற்றி. குடும்ப வாழ்க்கை என்பது மனித வாழ்க்கையினுடைய ஆரம்பம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் படைத்து ஒரு நாள் கூட அவர்களை தனிய வாழ வைக்க இல்லை. தனி மனித வாழ்க்கை என்பது இஸ்லாத்தில கிடையாது. அல்லாஹுடைய நியதியில் அப்படி ஒன்று இல்லை. சுவர்க்கத்துக்கு போகக்குள்ள சுவர்க்கவாதிகளும் பெற்றோர்கள், குழந்தைகள், மனைவி, கணவன், இப்படியாக குடும்பமாகத்தான் சுவர்க்கத்துக்கு போவார்கள் என்று குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. குடும்ப வாழ்க்கையை கட்டி காப்பது, பாதுகாப்பது, அது மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல கோணங்களில் அதை பற்றி பேசியிருக்கிறார். ஒன்று சட்டமாக சொல்லுகின்றான். சட்டம் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, நரகத்தை விட்டு உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் நீங்க பாதுகாக்கணும். நீங்க மற்ற ஆட்களை நரகத்தை விட்டு பாதுகாக்கிறதுக்குரிய பொறுப்பு உங்களுக்கு எவ்வளவு தரப்பட்டிருக்கின்றா, மக்கள்கிட்ட பேசி நன்மைய சொல்லேடும். இது நல்லது, இது கெட்டது, சொல்லணும் என்று சொல்லி எனக்கு உங்களுக்கும் சொல்லலாம். ஆனா எந்த செலவுக்கு கீழே வாழக்கூடிய எந்த குடும்பத்துக்கு சொல்லேலாது. அவங்கள தொலை வைக்கணும், அவங்கள தொலை வைக்கணும். அவங்களோட தொழுகைக்கு நாங்க பொறுப்பு, அவங்களோட தீனுக்கு நாங்க பொறுப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் நரகத்தை விட்டு நீங்க பாதுகாக்கணும். ஒரு கட்டளையாக சொல்லுகின்றார். சில புத்திமதியாக சில அடிப்படைகளை சொல்லுகின்றார். குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், நல்ல மண்ணுல நல்லதுதானே விதையும், நல்ல மண்ணுல நல்லதுதானே விதையும், மோசமான மண்ணுல மோசமானது விதையும். வல்பலது தையிபு யஹ்ருஜு நபாதுஹு பிஇذن ரப்பிஹி வல்லதி ஹபஸ லா யஹ்ருஜு இல்லா நகிதா. நல்ல மண், குடும்பம் ரெண்டு சேர்ந்து இருக்குது, நல்ல நோக்கத்துல செஞ்சிருக்கிறாங்க, நல்ல நோக்கத்துக்காக வேண்டி வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க, வாழ்க்கைக்கு ஒரு லட்சியத்தை வச்சு வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மண்ணுல, அப்படிப்பட்ட ஒரு குடும்ப உறவுல உருவான குழந்தைகள் எப்படி இருப்பார்கள்? வாழ்க்கையில் எந்த நோக்கமும் இல்லை. வலியுல்லா முஹத்திஸ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய பிரபல்யமான ஒரு கிதாப் ஹஜ்ஜத்துல்லாஹில் பாலிகால் இப்படி சொல்லுகிறாரு, நிக்காஹ் முடிக்கிற ஒருத்தருக்கு எந்த நோக்கமும் இல்லை, ஒரே ஒரு நோக்கம், ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வது. இந்த ஆசையை பூர்த்தி செய்யணும்.
இதுதான் நோக்கமாக இருக்கும்னா இது எந்த கருத்தல்ல, ஷா வலியுல்லாஹுடைய கருத்து. அவர் சொல்றாரு, இவருடைய நிக்காவுக்கும் அவனுடைய தினாவுக்கும் இடையில் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? நிக்காவுடைய நோக்கம் ஆசைகளை பூர்த்தி செய்வதல்ல. நிக்காவுடைய நோக்கம் வலதுன் சாலிஹுன், சாலிஹான குழந்தைகளை விட்டு போறதுக்கு ஒரு ஆரம்ப கட்ட வாழ்க்கை. ஆரம்ப கட்ட வாழ்க்கை. அதனால்தான் குழந்தை பாக்கியம் இல்லாத நபிமார்கள் அல்லாஹ்விடத்துல குழந்தை பாக்கியத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. ஏதோ கல்யாணம் முடிச்ச நோக்கமே அதுதானே, என் மௌத்துக்கு பிறகும் எனக்கு நன்மை கிடைச்சோணும், நான் ஒரு சந்ததியை விட்டுட்டு போகணும். ரப்பி லா தஜஅல்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன். ஹா யா ஐன் ஸாத் ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا. الله تعالى கையேறாரே, ربي لا تذرني فردا, என்ன தனி மனிதனாக ஆக்கி விடாதே. يرثني ويرث من آل يعقوب, மறுவ சொல்றாரு, யா அல்லாஹ் எனக்கு ஒரு வாரிசு வேணும் என்று சொல்லிக்கொண்டே போறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிக்காஹுடைய நோக்கத்தில் ஒன்றை வச்சிருக்கிறான். இந்த பூமிக்கு மேல நல்ல ஒரு சந்ததிய, நல்ல ஒரு பரம்பரையை விட்டுட்டு போவோம். நான் ஒன்று சொன்னேன், அல்லாஹ் கட்டளையினூடாக சொல்றான் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வோம். இரண்டாவது சொன்னான் சில அடிப்படைகளை சொன்னான், நல்ல நோக்கத்தில் ஒன்று சேர்ந்தா நல்லது தெரியும். மூணாவது ஒரு முறையை சொல்லித்தர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணங்களை காட்டுறான். இந்த குடும்பத்தை போல, இந்த சந்ததியை போல, இந்த பரம்பரையை போல அல்லாஹ் குர்ஆன்ல 2 குடும்பத்தை பத்தி பேசியிருக்கிறான். இங்க கல்யாணம் முடிக்கிற மாப்பிள்ள, இங்க பெண்கள் இருக்கிறாங்களோ பெண்களும் என்ன செய்யணும்? இந்த நிகழ்ச்சிகளுக்கு வரணும், இதுகளை கேட்கணும். நாங்க மட்டும் பேசினத்துக்கு பள்ளிக்கு வெளியே போறோம் நினைஞ்சிடும், அந்த செய்தி போகாது. இலங்கையில பெண்கள்கிட்ட பேசி மார்க்கம் கேட்டா பெண்களுக்கு மார்க்கம் தெரியாது. அதுக்கு காரணம் நாங்க தான் காரணம். அதுக்கு அவங்களுக்கு அதை கேட்கறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் நாங்க என்ன செய்யல, அமைச்சு கொடுக்க இல்லை. சரி, அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 குடும்பத்தை பத்தி சொல்றாங்க. ஒன்று ஆலே இப்ராஹிம், இப்ராஹிமுடைய குடும்பம். இன்னொன்று ஆலே இம்ரான், இம்ரானுடைய குடும்பம். இந்த 2 குடும்பத்தை நான் சொல்லி சொல்றேன். உங்களோட குடும்ப வாழ்க்கையை இந்த குடும்பத்தை போல ஆக்கிக் கொள்வோம். ஆல இம்ரான் யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய, யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பரம்பரைக்கு தான் சொல்றது ஆல இம்ரான். குர்ஆன் ஒரு சூரா இருக்கு, சூரா ஆல இம்ரான். அந்த பெண்கள், அந்த குடும்பத்தில் ஆண்கள் யாரும் இல்லை, எல்லாம் பெண்கள் தான், எல்லாமே பெண்கள். இம்ரான், இம்ரானுடைய மனைவி. இம்ரான் யாருன்னு சொல்லப்பட இல்லை, இம்ரானுடைய மனைவியத்தான் அல்லாஹ் சொல்றான். அவ கற்பிணியாக இருக்கிறான், வயிற்று புள்ளைய சுமந்து கொண்டிருக்கிறான். அவட கனவு எப்படி இருந்துச்சு? அவட கனவு என்ன இருந்துச்சு? வயிற்றுல குழந்தைய சுமந்து கொண்டிருக்கிற தாயினுடைய கனவு எப்படிப்பட்ட கனவு? சுப்ஹானல்லாஹ். அந்த கனவு அவ சொல்றா, என்னத்துக்கு பொருந்திக் கொள்வாயாக. மிக விரிவாக பேசியிருக்கு. அல்லாஹ்விடத்துல நியத்து வைக்கிறாயா, அல்லாஹ் இந்த புள்ளைய கொண்டு இந்த வேலை நடக்கணும், அல்லாஹ் இந்த வேலைக்கு இந்த புள்ளைய பொருந்திக்கோயா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆவை கபூல் செஞ்சிட்டான், துஆவை கபூல் செஞ்சிட்டான். ஆனா கிடைச்சது பொம்புளக்குள்ள மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதை பற்றி குர்ஆன் மிக தெளிவாக பேசிக் கொண்டிருக்குது. அதை எனக்கு விளங்கப்படுத்தக்கூடிய நேரம் அல்ல. கடைசியாக அந்த சந்ததியை தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. உம்மம்மட துஆ, அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செஞ்சான். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு அக்ஸாவை அல்லாஹ் சுத்தமாக்கினான். சுப்ஹானல்லாஹ். உம்மா வயிற்றுல புள்ளைய சுமந்து கொண்டு கேட்ட துஆ இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஒரு குடும்பத்தினுடைய தலைவியாக ஒரு பெண் இருந்தும் அந்த குடும்பத்தை சீரமைக்கலாம்.
இரண்டாவது ஒரு குடும்பம் தான் இப்ராஹிமுடைய குடும்பம். அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆல இப்ராஹிம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? அவங்கள பத்தி குர்ஆன் எப்படி சொல்லுது? இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானிதத்தன் லில்லாஹி ஹனீஃபா. இன்ன இப்ராஹிம லஅவ்வாஹுன் ஹலீம். இன்ன இப்ராஹிம லஹலீமுன். அல்லாஹ் குர்ஆன்ல இப்ராஹிம்ல சொல்றான். வவஃபா இப்ராஹிம் வைஹிபுத்தலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிஃபாத்துகள், தன்மைகள். வத்தஹல்லாஹு இப்ராஹிம கலீலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் நண்பனாக ஆக்கிக் கொண்டான். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குடும்பத்தை இந்த பூமிக்கு விட்டு போனாங்க. இந்த ஹஜ்ஜுடைய மாதத்துல அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் செஞ்ச தியாகத்தை ஞாபகப்படுத்துறோம். ஞாபகப்படுத்துறதல்ல, இது நாங்க எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு ரியாசலை செய்வோம். எந்த குடும்பம் எப்படி இருக்குது, எந்த குடும்பம் எப்படி இருக்குது நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. நான் பொதுவாக இந்த பயானுகள்ல பிள்ளைகளை திட்டுறதில்லை, பிள்ளைகளை திட்டுறதில்லை, வாலிபர்களுக்கு ஏசுறதும் இல்லை. எதிரிமா காரணம்? வளர்க்கப்படாத பிள்ளைகள். என்ன பிள்ளைகள் சொல்லுங்களே? வளர்க்கப்படாத பிள்ளைகள். வளர்க்கப்படாத பிள்ளைக்கு ஏசி வேலைக்கிறார். யாரை ஏசணும்? வளர்க்க வேண்டியவன் வளர்க்க இல்லை, அதனால ஏசணும். ஒரு புள்ள குடுவடிக்குதுன்னா காரணம் என்ன? அந்த புள்ள வளர்க்கப்பட இல்லை. ஒரு புள்ள பாவம் செய்து அந்த புள்ளையே வேலை இல்லை, அந்த புள்ளைக்கு மேலொத்தர் இருக்கிறார், அவன் வளர்க்கப்பட இல்லை. இது ஏந்த நியதி? இது குர்ஆனுடைய நியதி. முந்தி சொல்லுவாங்க, சாப்பிடக்குள்ள சகன்ல சாப்பிடக்குள்ள ஒழுங்கா சாப்பிட இல்லாட்டி இந்த உம்மை வாப்பா சாப்பிட சொல்லி தர இல்லையா? சாப்பிட்டது குழந்தை பேர் ஊத்தையாக சாப்பிட உண்மை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு புள்ளையை சுமந்து கொண்டு போறாங்க. ஆப்ப இல்லாம கிடைச்ச புள்ள, அற்புதமாக கிடைச்ச புள்ள, முஅஜிஸாவுல கிடைச்ச புள்ள. அந்த புள்ளைய சுமந்து கொண்டு போகக்குள்ள யூதர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? மரியத்தை பார்த்து, என்ன நீ தினா செஞ்சிட்டாயான்னு கேட்க. குர்ஆன் அப்படித்தான் சொல்றது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து என்ன நீ தினா செஞ்சிட்டாயான்னு கேட்க. என்ன தெரியுமா கேட்டாங்க? மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇன் வ மா கானத் உம்முகி பகியா. என்ன மரியம், உங்களோட வாப்பாட்ட இந்த குணம் இருக்க இல்லையே, உங்களோட உம்மாட்டில் இப்படி ஒரு பண்பு இருக்க இல்லையே. அவங்க ரெண்டு பேரும் பத்திரித்தனமான ஆட்கள் தானே, அவங்கள்ட்ட இருந்தது நல்ல பண்புகள் தானே, அந்த பண்பு அவங்கள்ட்ட எப்படி வந்துச்சு? யூதர்கள் சொல்றது ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹராத்துல பிறந்த புள்ள சொல்லி நவுதுபில்லாஹி. அவங்க ஏற்றுக்கொள்றல நபீது சொல்லி அவங்க சொல்ற மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தவறான வழியில ஈடுபட்டு கிடைச்ச புள்ளன்னு தான் யார் சொல்றது? யூதர்கள் சொல்றது. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் புள்ளைய சுமந்து கொண்டு போறாங்க. யூதர்கள் மரியத்தை பார்த்தே செய்யல. என்ன நீ பாவம் செஞ்சிட்டாய், என்ன நீ தினா செஞ்சிட்டாய், என்ன தவறா நடந்து கொண்டாய்ன்னு சொல்லல. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? உங்களோட வாப்ப ஒரு கெட்ட மனிதனாக இல்ல, அமாக்கான தும்புக்கு உம்மாட்டு விசாரம் பண்ற செய்யற குணம் இருக்கலையே, அந்த குணம் எப்படி வந்துச்சு? இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கவி படிக்கிறாங்க, ஒரு பாட்டு படிக்கிறாங்க. அல்லாஹ் என்னை உங்களே பாதுகாப்பானார். சொல்றாங்க, இன்ன ஸினா தைனுன், இன்ன ஸினா தைனுன், விபச்சாரம் என்பது ஒரு கடன். இதா ஸனைத பிகௌமின் பிஅல்ஃபி திர்ஹமின், 2000 திர்ஹம் பணத்தை கொடுத்து ஒரு பெண்ணை தன்வசமாக்கி கொண்டு அந்த பாவத்தில் நீ ஈடுபட்டா உங்க குடும்பத்தில் அந்த கடனை 25% செய்யறவங்க பொறுப்பாங்க. 25% சிறப்பு பொறுப்பாங்க. கற்பு சுத்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல அப்படியே பிரஸ்தாபிக்கிறோம். ஹஜ்ஜுடைய மாதத்துல
கூடுதலாக பேச வேண்டிய தலையங்கம் தான். எப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை. பெற்றோர்களே, நான் ஒரு தகப்பன், 5 பிள்ளைக்கு வாப்பா. என்னுடைய அறிவு தந்தை ஜிப்ரி ஹசரத் நவாப் ஓதிக்கள் முதலாவது மதரசாவுடைய வாழ்க்கை ஆரம்பித்தது ஹசரத்துக்கு தான். நான் நீங்க அன்பா சொல்றேன். பெற்றோர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாங்க. நான் எப்பேன் திருப்பி சொல்றது பார்க்க முடியுது. வாழ்க்கை என்பது சொல்லிக் கொடுக்கப்பட முடியாது. வாழ்க்கை என்பது சொல்லிக் கொடுக்க இப்படித்தான் வாழ்க்கை பிளாக் போர்ட்ல, ஒயிட் போர்ட்ல, ஜும்மா பயான்ல, மதரசாக்கு போயிட்டு படிச்சு போடலாம். வாழ்க்கை என்பது வாழ்ந்து காட்டப்பட வேண்டிய ஒன்று. என்ன செய்யணும்? நான் தமிழ் பேசுறேன்டா, அது பிளாக் போர்ட்ல படிச்ச தமிழ் அல்ல. இது உம்மாட்ட கேட்டு படிச்ச தமிழ். அன்பா சொல்றேன், குழந்தைகளுக்கு வாழ்ந்து காட்டு. இப்படித்தான் சும்மா ஒரு இன்னைக்கு ஜும்மா நீங்க கேட்டீங்க பெரும்பாலும் குர்பானை பத்தி. சும்மா இப்படி யோசிப்போமே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க மகன்கிட்ட, அன்பு மகனே, ஒன்னு அறுத்த குர்பான் செய்ய சொல்லி அல்லாஹ் எனக்கு சொன்னான். கனவு ஒன்று கண்டேன். நாங்க நபிமார்கள் காணக்கூடிய கனவு நிச்சயமாக வகையாகத்தான் இருக்கும். அந்த அடிப்படையில் ஒன்னு அறுத்து குர்பான் செய்ய கனவு கண்டேன். உன் அபிப்பிராயம் என்ன? மகன் எடுத்தோன்னு சொன்னார். ஒன்று யோசிக்க இல்லை. இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தா இதை கேட்கிற விஷயம் அல்லையே. அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தா இதை கேட்கணும். எனக்கிட்ட ஏவப்பட்டதை செஞ்சிருந்தோ நாளை கியாமத்தில் சந்திப்போம். யார் சொல்ற? எத்தனை வயசு? சரி, ஒரு நபி சொல்லியிருந்தா பரவாயில்லை. ஒரு நபி 40 வயசுக்கு பிறகு நபி பட்டம் கிடைச்சி சொன்னா பிரச்சனை. குர்ஆன் அப்படி சொல்ல. பலம்மா பலக மஅஹு ஸஅய. எங்க வீட்டுல சின்ன புள்ளை உண்டு. அந்த பைஸ்கில் மாப்ப வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணா புள்ள ஓடி வருவதற்கு வாகனத்துல போறது. பள்ளிக்கு வரணும், தொட்டு ஒருவர் பள்ளிக்கு வரது. அந்த வயசு 8, 10, 12, 13, 14 வயசு சொல்லுங்க பார்ப்போம். இந்த வார்த்தை வாயால வாரண்டா இது காதால கேட்கணும். காதால கேட்காத ஒன்ற வாயால பேசலாம். அது பேசுறா நீங்க மெச்சுவர்டாகி, நீங்க நம்பிக்கை உடையவரா மாறி, அது உங்களோட அறிவு புலம் கூடி, அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு அந்த தத்துவம் எல்லாம் வரும். ஒரு சின்ன புள்ள பேசுறா உங்களோட வீட்டுல ஒரு நாளுமே வாடா போடான்னு பேசுறது. திடீரென்று பார்த்தா இன்றைக்கு எங்க வீட்டுல எங்க மகன் வாடா போடான்னு பேசுறான். அப்ப நீங்க செய்வீங்க, இப்ப இப்படி வந்துச்சு. ஓஹோ, நேற்று எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க இல்லையா விருந்தாளிகள், அவங்களோட பிள்ளைகள் இப்படித்தான் பேசினாங்க இல்லையா. காதால ஒன்றை கேட்காம வாயால் ஒன்றை பேசலாம். காது கேட்க இல்லைன்னு உண்மையா இருப்பாங்க. இந்த புள்ள இப்படி சொல்றா, வாப்பா அல்லாஹ் சொன்னதை செய்வோம், நானே கியாமத்துல நாங்க சந்திப்போம், அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். யார் சொல்ற? சொல்றது சொல்றாங்க. இன்னும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இல்ல, இஸ்மாயில் சின்ன புள்ள அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த புள்ள சொல்றா காதால ஒன்றை கேட்காம வாயால வராது. எப்ப கேட்டுச்சுது? எப்ப கேட்டுச்சுது? சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு குடும்பத்தை, மனைவிய, புள்ளைய, வயது பவ்வானாலி இப்ராஹிம் மக்கானல் பைத், அந்த காபத்துல்லாவுக்கு பக்கத்துல அந்த மண்ணுல விட்டுட்டு வாராங்க. திரும்பி போறாங்க விட்டுட்டு.
கணவன் மனைவி கேட்கிறா, இல்ல ஐனையா செய்தி, எங்க போறீங்க எங்க போறீங்க எங்க போறீங்க? பதில் சொல்ல இல்ல. அல்லாஹ் பந்துச்சுள்ள வானம் என்று சொல்லவும் இல்லை. சொல்லிக்கொள்ளேனா சொன்ன அழுக வரும். 2வது முறையும் கேட்டா சொல்ல. 3வது முறை கேட்டா அந்த பொம்புள் ஒரு கேள்வி கேட்டா, அல்லாஹு அமரக்க பிஹாதா, இப்படி செய்யும்படியாக அல்லாஹ் உங்களுக்கு சொன்னான்னு கேட்டா. அந்த புள்ளை கை நீக்குது, வேறொத்தரும் இல்லை. உம்மா பேசுறதுக்கு புள்ள கேட்டுக்கொண்டே இருக்குது. இந்த உம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்ப இப்ராஹிம் தலையாட்டினாங்க, ஓ அல்லாஹுடைய கட்டளையின் பிரகாரம் தான் உங்களை கூப்பிட்டு போறேன். ஒரு வார்த்தை சொன்னா, இதன்லா அல்லாஹுடைய கட்டளையாக இருந்தா எங்களை அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். அல்லாஹுடைய கட்டளையை செஞ்சவங்க யாரும் வீணா போறது இல்ல. யார் சொன்னாங்க? இது இப்ராஹிமுடைய ஹாஜருடைய வாயால வெளியாகிச்சது, இஸ்மாயிலுடைய காதுல விழுந்துச்சு. இதே வார்த்தையத்தான் திருப்பி சொல்றாங்க, அல்லாஹுடைய கட்டளையா நீங்க நிறைவேற்றுங்க வாப்பா, நாங்க சந்திப்போம் அன்பு பெற்றோர்களே, நானும் ஒரு தகப்பனா என்று சொல்றேன், பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்டுவோம், வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க வேணும். இப்படித்தான் வாழும், இப்படித்தான் வாழும். பொய் இல்லாத வாழ்க்கை, சண்டை இல்லாத வாழ்க்கை, ஹராம் ஹலால் பேன்ற வாழ்க்கை, மஹரம் பேன்ற வாழ்க்கை. நீ அன்பாத்த உறுதியா சொல்றேன், எங்கள்கிட்ட இடத்துக்கு இந்த மனைவியையும் மஹரம் பேன்ற பழக்கம் இருந்தா எங்களோட புள்ள எந்த இடத்துக்கு போனாலும் மஹரம் பேரும். அந்த புள்ளைக்கு அப்ப மறுபக்கமா வாழேதான், மறுபக்கமா வாழேதான். நான் ரோட்டில் எல்லாரோட பேசுறேன், என் மனைவிக்கு ரோட்ல எல்லாரையும் தெரியும். மீன்காரன் தெரியும், பான்காரன் தெரியும், பால்காரன் தெரியும், பஸ்காரன் தெரியும், ஆட்டாக்காரன் தெரியும், எல்லாரையும் தெரியும். ஆனா பிள்ளைக்கு சொல்ற மகரம் பேரணும்னா, மகரம் பேரணும்னா ஸ்கூல்ல போய் கிப்பிடி போகணுமா, யூனிவர்சிட்டி ரொம்ப கவனமா, என்ன செய்யாது, இந்த லாஜிக் வேலை செய்யாது. ஏன்னா நீங்க வாழ்ந்து காட்ட இல்லை, நீங்க வாழ்ந்து காட்ட இல்லை. நீங்க அன்பா சொல்றேன், இது ஒரு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க போறீங்க. இந்த புதிய சம்பதிக்கு சொல்றேன், பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை வாழ்ந்துதான். இன்னும் சொல்லி முடிக்கிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையை பாருங்க. யூசுஃபுடைய வாழ்க்கை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இந்த நபி பட்டம் கிடைச்ச இல்ல, பருவ வயது அடைஞ்சிருக்கிறாங்க. இப்பதான் ஒரு சிறை ஒரு கைதி அல்ல, ஒரு விடுபட்ட புள்ள, அதாவது ரோட்ல புறக்கப்பட்டது புள்ள, தெருவுல விற்கப்படுற புள்ள. அந்த புள்ளைய வாங்கி கொண்டு வந்து அந்த அரசன் அந்த வீட்டுல வச்சு வளர்த்தாரு. இந்த புள்ள வளருது, வசீகரமான ஒரு வித்தியாசமான அழகு கொண்ட புள்ள. எங்களுக்கு தெரியும் யூசுப் அழகு எப்படின்னு சொல்லி. அந்த அழகான புள்ள அந்த வீட்டுக்குள்ள வளருது. அப்ப அந்த வீட்டினுடைய எஜமாட்டி, ராணி அல்லது வீட்டுக்கு பொறுப்பானவள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு கெட்ட உறவின் பக்கமாக நாடுறாள். கெட்ட உறவின் பக்கமா நாடுறாள். இவ்வளவுக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அட்ரஸ் இல்லை. யாருந்த மகன் தெரியா, வாப்ப எங்கன்னு தெரியா, குடும்பம் எங்கன்னு தெரியா, தொங்குறதுக்கு ஒரு கயிறுமே இல்லை. இருக்கிற ஒரே ஒரு உறவு என்னன்னா அரசந்த வீட்டுக்குள்ள வளர்ற புள்ள, அவ்வளவுதான். அசீசுடைய வீட்டுக்குள்ள வளர்ற புள்ள. இப்ப இந்த புள்ள வளருது. அந்த பெண்ணுக்கு ஒரு மோகம் வந்துச்சு. சந்தர்ப்பம் பார்த்து கொண்டே இருந்தால் அரசன் வெளியே போயிட்டார், எஜமான் வெளியே போயிட்டார். வீட்டுக்குள்ள தனி இருக்கிறார். தனியா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், அபுவா 1 2 3 4 5 இந்த பள்ளி உள்ளுக்கு 7 கதவு இருக்கிறது போல அவருடைய அரண்மனையில எல்லா கதவையும் மூடினார். கதவு எல்லாத்தையும் மூடினார். இதை கற்பனை செய்வோம், இந்த வரலாறு எங்கட வாழ்க்கையுடைய கற்பனை செய்து பார்ப்போம். கதவெல்லாத்தையும் மூடி போட்டு وراودته التي هو في بيتها عن نفسه
وغلقت الابواب وقالت هيت لك. கூப்பிட்டது யாரு? அசீதுடைய மனைவி, அரச குடும்பத்து பொம்புல. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவளை கையில வச்சுக்கொண்ட எல்லாம் சரி, கதவை மூடிட்டார். ஆனா இவளுக்கு யூசுப் நபி இல்ல, ஒரு யங். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் என்ன பாதுகாப்பானாக என்று சொல்லி போட்டு அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுறாங்க. இன்னஹு ரப்பி, என்ற எஜமான் ரோட்டில் இருந்த என்ன தூக்கி இங்க வச்சதுக்கு பிறகு அவனுடைய குடும்பத்துக்கு துரோகம் செய்வதா என்று சொல்லி போட்டு அல்வா 2 பேரும் மூடுறாங்க. கதவு பட்டாங்க. வித்தியாசம். கதவு கூட பட்டிக்குதா, கதவு திறந்து இல்ல. ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், பகல்ல பத்தில போவார், கதவு கூட பட்டிக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நல்லா தெரியும் கதவு கூட பட்டிருக்கு. ஆனாலும் கதவின் பக்கமா ஓடினாங்க. யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். 2 பேரும் போடுறாங்க. அவங்களும் போடுறா, இவங்க போடுறாங்க. என்ன வித்தியாசம்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாவத்தை விட்டு விரண்டோடுகிறார், இந்த பாவத்தை தேர்ந்து ஓடுகிறார். உலகத்துல கியாமத்து வரைக்கும் இந்த 2 கூட்டம் இருந்து கொண்டே இருக்கு. ஒரு பஸ்ல 100 பேர் பயணம் செய்யறா, அதுல கொஞ்சம் பேர் இருப்பாங்க பாவத்தை தேடி போறவங்க, கொஞ்சம் பேர் இருப்பாங்க பாவத்தை விட்டு விரண்டோடுறவங்க. எந்த கூட்டத்துல நீங்க இருக்க போறீங்கிறத நீங்க முடிவு செய்யுங்க. எனக்கு ஒரு சந்தேகம், எது சந்தேகம் என்றா, இது ஒரு குர்ஆன் அல்லாஹ் இப்படி சொல்றான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஓடினாங்க. நான் எப்பயும் சொல்றது, எங்களுக்குள்ள ஒன்றை செய்வண்டா இது எங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் செஞ்சிக்கும், செய்யாத செய்யலாம். நல்ல மண்ணுல நல்லது இல்லை எப்படி சொன்னேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒன்றை செய்யறண்டா இதுக்கு முன்பு யாரும் செஞ்சிருந்த குடும்பத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல, அது சும்மா நடக்கவே தான். ஹஜ்ரத்களுக்கு உத்தரவே போகாத காலத்துல நாப்பாதையில் இருந்து ஜிப்ரி ஹஜ்ரத் வந்து ஜிசியோலவல் அல்ல, அப்ப என்ன ஜிசியோலவல் முடிச்சிட்டு யூனிவர்சிட்டி கிடைச்சதுக்கு பிறகு அவர் மதரசாக்கு போறண்டா, ஓதுறதுக்கு போயிட்டு ஓத போறண்டா, அதுக்கு பின்னால் என்னமோ இருந்து இருக்கணும். அந்த குடும்பத்தில், அந்த பரம்பரையில், அந்த வம்சத்தில் என்னமோ இருந்து இருக்கணும். அது சும்மா நடக்கலாம். அது யாரு நினைச்சுக்கலாம் சும்மா நடக்கிறது சொல்லி அல்ல அப்படி ஒன்று வச்சில்ல. நீங்க நலவு செஞ்சால் உங்களோட குடும்பத்தில் எங்கேயாவது அந்த நலவு வெடிக்கும். எனக்கு இந்த ஆயத்தை ஓதக்குள்ள எப்பயுமே யோசிக்கிறது, நடிப்பட்டம் கிடைக்கவும் இல்லை, ஒரு வாலிப புள்ள கதவல்ல மூடப்பட்டிருக்குது. அந்த வீட்டினுடைய எஜமாட்டி, வீட்டினுடைய ராணி, வீட்டுக்கு சொந்தக்காரி, இந்த மிஸ்ர் நாட்டுக்கு சொந்தக்காரருடைய மனைவி கூப்பிடுற பாவத்தின் பக்கமாக ஓடுறாங்க. இத தலையில வச்சுக்கொண்டு ஒரு நாள் புகாரிய பிரச்சனை, புகாரி சொல்லிட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சந்தேகத்துக்கு தீர்ப்பு புகார்ல வந்தாங்க. இது யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட இல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாப்பம்மா ஏற்கனவே ஓடிக்கிறார். யார் பாப்பம்மா? இப்ராஹிமுடைய மனைவி சாரா, நம்ரூத் என்ற அரசன் மன்னன் தனிய அறைக்குள் எடுத்து கடவெள்ளத்தை மூடி போட்டு பாவத்தின் பக்கமாக அழைத்த சந்தர்ப்பத்தில் அவர் துவா செஞ்சா, புகார்ல அதிசிக்குது, அவர் துவா செஞ்ச அல்லாஹ்விடத்துல கதவெல்ல மூடப்பட்டு, அன்றைக்கு பேரப்புள்ளைக்கு கதவு மூடப்பட்டுச்சுது. பேரப்புள்ளைக்கு கதவை மூடுறதுக்கு முன்னால ஒரு அரசன் பாப்பம்மாக்கு கதவை மூடிட்டான். கதவை மூடி போட்டு சொன்னா பாவத்தின் பக்கமாக கூப்பிட்டான். என்ன தெரியுமா சொன்ன அல்லாஹ்விடத்துல, அவர் துவா கேட்டார். அந்த துவாவுக்கு உதவி செய்ய இல்லை, அவர் தொழவும் இல்லை. மற்றவனுக்கு உதவி செஞ்சுட்டு கேட்கிற துவாவும், ஆபத்தை விட்டும் விரண்டோடிய நிலையில கேட்கிற துவாவும் அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான துவா. அந்த பெண்மணி அந்த கட்டத்தில் துவா கேட்டான். அவர் சொன்ன உள்ளத்தால, அல்லாஹும்ம இன்னி ஆமன்து பிக் வ பிரசூலிக் வ ஹஸ்ஸன்து ஃபர்ஜி
இல்லா அலா ஜௌஜி. இந்த கணவனுக்கு அல்லாம இந்த கற்பை யாருக்குமே நான் வசப்படுத்தி கொடுத்தது இல்லை. இந்த கற்பு எனக்கு நீ தந்த அமானிதம். இவ்வளவு நாளும் இதை நான் எந்த கொண்ட்ரோல்ல கட்டுப்பாட்டில் வச்சு கொண்டிருக்கேன். இன்றைக்கு பொருள் இது எந்த கட்டுப்பாட்டில் இல்லை என்று சொல்லி வாய் திறந்து சொன்னா அவன் 2 கையும் அப்படின்னா சூகையாக இருக்கிறது. பரலை பாய் கை 2 பரலை பாய்ந்தது. அந்த சந்ததியில பிறந்தவதுதான் யாரு? அவட மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அந்த இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். பாப்பம்மா ஓடின ஓட்டத்தை தான் இங்க யார் ஓடிக்குது? மகன் ஓடிக்குது, பேர கொண்ட. இதுதான் குர்ஆன். நீங்க ஒரு நலவு செஞ்சு நான் ஒரு நலவு செஞ்சா எந்த சந்ததியில் அது வெளியாக. அதனால நல்ல ஒரு சந்தர்ப்பம். திருமணம் என்ற பேர்ல ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நான் அன்பா சொல்றேன், நிக்கா என்பது வெறுமனே ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்றதுக்கு இடம் மட்டுமல்ல. நிக்கா என்பது உமர் ரலியல்லாஹு வந்து ஒரு வாப்பா ஒரு மகனை கூட்டிட்டு வந்தாரு. யார்கிட்ட? உமரிடத்துல ரலியல்லாஹு தஆலா வந்து சொன்னாரு, அமீருல் முஃமினீன் அவர்களே, அது அக்கனிஹாதா, இந்த புள்ள என்ன சரியான நோவடிக்குதுன்றாங்க. எனக்கு அப்படி சொல்ற மாப்பமார் 100 பேர் இருக்கிறாங்க. இந்த புள்ள என்னத்துக்குத்தான் எனக்கு தந்தானோ தெரியாங்க. தயவு செஞ்சு அப்படி சொல்லவா? அல்லாஹ் சொல்றான், நான் உனக்கு நன்கொடையா தந்தது வாப்பா, ஹதியாவா தந்தது. பிச்சைக்காரனுக்கு ஹதியா போட்டு அது ஹதியாண்டுவோம். அல்லாஹ் அவங்களோட பிள்ளைக்கு ஹதியாண்டு சொல்லல, அல்லாஹ் அவங்களோட பிள்ளைக்கு சொல்றது ஹிபான்றது. ஹிபான்டா மேல உள்ளவர் கீழ் உள்ள அளவு கொடுக்கிறது. இந்த நாட்டுடைய ஜனாதிபதி எவ்வளவு கொண்ட தந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? இருக்கு அல்லாஹ் சொல்ற அப்படிப்பட்ட ஒன்று தான் உனக்கு இந்த புள்ள. இந்த புள்ளைங்க நீ ஒரு நாளும் என்னத்துக்குத்தான் அல்லாஹ் தந்தானோடு கேட்காது. உமர் வந்து அந்த அவர் சொன்னாரு, இந்த புள்ள என்ன சரியான தொந்தரவுப்படுத்துதுன்னு சொல்லி எல்லாம் கேட்டு போட்டு புள்ளைய கூப்பிட்டு புத்தி சொன்னாங்க. புள்ளைய கூப்பிட்டு புத்தி சொன்னாங்க, மகனே பாப்பட பொருத்தத்துலதான் அல்லாஹுடைய பொருத்தம் இருக்குது என்றெல்லாம் புத்தி சொல்லி முடிச்சு கொடுத்தது. பிறகு அந்த புள்ள கேட்டுச்சு அமீர் முஃமினீனை பார்த்து, பரகத்தை நீங்க பேச வேண்டியெல்லாம் பேச சொல்லி முடிச்சிட்டீங்களா? அதே இவ்வளவு நேரமும் என் வாப்பாக்கு நான் செய்ய வேண்டியதை நீங்க எனக்கு சொன்னீங்க. என் வாப்பா எனக்கு என்ன செய்யணும்ன்றதையும் கொஞ்சம் சொல்லுங்களே இருந்தாங்க. கவனம். அப்படி ஒரு கேள்வி என்னோட முகத்துல கேட்ட அளவிட கேவலம் தெரியும் இருக்காது. இந்த புள்ள கேட்டுச்சு வாப்பாட்ட, உமரை பார்த்து, நீங்க சொல்ல வேண்டியதா சொல்லிட்டீங்க, இப்ப நான் கேட்கிறேன், இந்த வாக்கு எனக்கு என்ன செய்யும் அதை சொல்லுங்களே. என்ன சொல்லிப்பாரு? இஸ்லாம் லேசான மார்க்கம் அல்ல, டீப், ரொம்ப ஆழமான மார்க்கம். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? முதலாவது, உன்னோட வாப்பா உனக்கு செய்ய வேண்டிய முதலாவது கடமை என்ன தெரியுமா? உனக்கு என்று சொல்லி நல்ல ஒரு தாயை புறக்கி இருக்க வேண்டும். என்ன அர்த்தம்? அப்ப அர்த்தம் என்ன? உன்னோட வாப்பா உனக்கென்று நல்ல ஒரு தாயை புறக்கி இருக்க வேண்டும். நீங்க பொன் பார்க்க போகக்குள்ள உங்களுக்கு பொன் மனைவி பார்க்க போகவா, நான் உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு உமாவை பார்க்க போவோம். நாளைக்கு உங்களுக்கு உங்களை மனைவி உங்களுக்கு சரியில்லைன்னா மாற்றிக்கொள்ளேலும், ஆனா அந்த பிள்ளைக்கு உமாவை மாத்தேன். நாளைக்கு உங்களுக்கு விட்டுட்டு போகலும் அந்த பிள்ளை நின்று போகலாம். உங்களுக்கு வீடு முகத்துடைய அழகு, அந்த பிள்ளைக்கு வீடு மகத்துடைய அழகு. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, உன்ட வாப்பா உனக்கு செய்ய வேண்டிய முதலாவது கடமை என்ன தெரியுமா? உன்ட புள்ளைக்கு
உனக்கென்று நல்ல ஒரு தாயை முதலாவது புறக்கி இருக்க வேண்டும். இப்படி 3 விஷயம் சொன்னாங்க. அவர் சொன்னார், அப்படி எதையுமே இந்த வாப்ப செய்ய இல்லை, என் உண்மை இப்படிப்பட்ட அடிமை பெண் என்று சொல்லி யாரும் சொன்னாங்க. அன்பா சொல்றேன், இது ஒரு ஆழமாக பேச வேண்டிய தலையங்கம், ஒரு நிக்காக பயான்ல பேசி முடிக்கிறதல்ல. எனவே இந்த கருத்தை வாழ்க்கையில வச்சுக்கோங்க, பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டும். 2வது எல்லாருக்கும் சொல்றதுதான், நிக்காகல்ல செலவுகளை குறைங்க. பள்ளியில நிக்காக வைக்கிறது பரக்கத், சந்தேகமே இல்லை. உலமாக்கள் சபை நீக்கிறது பரக்கத், நல்ல விஷயம். ஒரு தில் ஹிஜ்ஜாவில செய்றீங்க, அதுவும் பரக்கத். ஜும்மா நாள்ல செய்றீங்க, அதுவும் எல்லா பரக்கத்தும் நீக்குது. ஆனா எல்லா பரக்கத்தை விட பெரிய பரக்கத்து தெரியுமா? பரக்கத்தால மிக பரக்கத்துகள் வலிந்து கொட்டக்கூடிய நிக்காக என்ன நிக்காக தெரியுமா? எந்த நிக்காக செலவு குறைய இருக்குமோ அந்த நிக்காக தான் பரக்கத்துக்குரிய நிக்காக. இன்னைக்கு நாங்க பாக்குற அப்படி அல்ல, எதுல செலவு கூட இருக்குதோ அதுதான் நல்ல நிக்காகிறோம். இல்ல, எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த புத்திமதி, ஆவமுன் நிக்காஹி பரக்கத்தன் ஐஸருஹுன்ன முஊனத்தன். எந்த நிக்காஹ்ல செலவு ரொம்ப குறைவு, வீட்டுல நிக்காக வச்சு கொண்டாங்க, பெரிய ஹோலுக்கும் போக தேவைப்படல, குடும்பத்தோட வச்சு கொண்டாங்க, பெரியவங்களோட வச்சு கொண்டாங்க, அவங்களோட பொருளாதாரத்துக்கு ஏற்ப நிக்காக செஞ்சாங்க. என்ன முடிச்சுக்கொள்றேன், என் மாப்ப எனக்கு ஒரே சொல்லுவாரு, என் அப்பாவை பத்தி. என் அப்பா ஒரு ஆள் இப்ராஹிம் ஆலிம் சொல்லுவாரு, கல்யாணங்கள் வீட்டுல வரும் பொழுது அவட சொந்த புறவிகள்ல கூட முதல் கல்யாணத்துக்கு 3 பேருக்கு சொன்னாராம். சொந்த புள்ளிட கல்யாணம் முதல் புள்ளிட கல்யாணத்துக்கு 3 பேரு சொன்னாராம். 2வது புள்ளிட கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு 3 பேரு. அவருக்கு 12 புறவிகள். எனக்கு 12 பேரையும் கூப்பிட்டு இந்த புள்ளிட வலிமாவை செய்யறதுக்கு நான் சாப்பாட்டத்தையே கடன்பட தேவையில்லை, கொண்ட செய்ய இவங்க, 2வது செய்ய அவங்க என்று சொல்லி குடும்பத்துக்குள்ள அப்படித்தானம் பிரிச்சு கொண்டு நிக்காக செஞ்சாங்க. இதை கடன்பட தேவையில்லை, கடன்பட்டு நிக்காக கொடுக்க தேவையில்லை, கடனாளிக்கு வலிமாவும் இல்லை. இங்க உலமாக்க நிக்கிறாங்க, கேட்டுவோம். கடன்பட்டு வலிமா கொடுக்கறதல்ல, உங்களுக்கு கடன் நீக்குதா இல்ல கடன் இருந்தா முதலாவது கடனை கொடுப்போம். ஏன்னா கடன் நம்ம மூத்தாகணும். வலிமா 2வது கொடுப்போம். அது எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். உதவியா கொடுக்கணுமா, கடனை கொடுப்போம். ஊரெல்லாம் கடன் வச்சுட்டு நானும் ஒரு உதவியாவுக்கு பங்கு சேர்ந்தா இந்த உலமாக்கத்தை கேட்டுக்கோங்க, இது உதவியாவ கொடுக்க வானம் என்று அர்த்தம் அல்ல. இது செய்யறத முறையா செய்யுங்கோ, செய்யற அழகா செய்யுங்கோ, செய்யறத திருத்தமா செய்யுங்கோ. நான் ஊருக்கு அல்லாஹ்க்கு சொல்லுங்க, அல்லாஹ் நான் இப்படிப்பட்டவர், நான் இப்படிப்பட்டவர். யாருக்கு சொல்லும் நான் லைட் பில்லுக்கு கூட கடன் இல்லைன்னு சொல்லி, லைட் பில் கூட கடன் எனக்கு இந்த பள்ளியில ஃபேன் சுத்துதானே, நாப்பாவல பள்ளியில சொல்லணும், இது நாங்க காசு கொடுத்துத்தான் கடன் வாங்கிக்கிறோம், பாவிச்சுட்டு காசு கொடுத்தா கடன் நிறைவேற்றோம். அப்படிதானே? பாவிச்சுட்டு காசை கொடுத்தா என்ன செய்தி? அரசாங்கம் அது மாதிரி தந்திக்குது, பாவிச்சுட்டு தாங்க சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்படி இல்லை. நான் முடிச்சு போடுறேன். கொரோனா காலத்துல ஜனாதா வந்து பள்ளியில் இருந்துச்சு பொழுவிக்கிறதுக்கு. பொதுவா ஜனாதாக்கு வந்து வச்சா அந்த புள்ளை ஜனாதாவுடைய மகான்மார்கள் சொல்லுவாங்க, எங்களை மாப்ப மோப்பாக இருக்கிறாரு, கொடுக்கல் வாங்கல் ஏதாவது இருந்தா எங்களுடைய பேசிக்கோங்கன்னு சொல்லி யார் சொல்லுவாங்க? யாரு? அந்த ஜனாதாவுடைய மகன் நபி சொன்னாரு, அஸ்ஸலாமு அலைக்கும், எங்க மாப்பா மாப்பாக்கு துவா செய்யுங்க. மாப்பா போய் யாருக்குன்னு ஒரு தான் தாரத்துக்கு இல்ல, நீங்க மாப்பாக்கு கொடுத்திருந்தா நாங்க தான் ஹலால் சொல்லிட்டோம். மாப்பா உங்க யாருக்குன்னு தாரத்துக்கு இல்ல. யார் சொன்னாரு? இது எங்களுக்கும் ஆச்சரியமா இருக்குது. அந்த பிள்ளைய கூப்பிட்டு நானே கேட்டேன், இல்ல ஹஜ்ரத் மௌத்தாகத்துக்கு 2 மாசத்துக்கு முந்தி எங்களோட மாப்பா எங்களை கூப்பிட்டு சொன்னாரு, ஏண்ட ஜனாதா வச்சுக்கொண்டு நீங்க புகழ்பாட வாங்க மாட்டாரு. எங்களுக்கு சொன்னாரு. யாருக்கு? உள்ளவர்களுக்கு. என்ன சொன்னாராம்? எங்கட வாப்பா உங்களுக்கு தர இருந்தா நீங்க எங்கள்கிட்ட வாங்கோன்னு அர்த்தம் என்ன? நான் கொடுக்கறதுக்கு யாருக்கும் ஒன்றும் இல்ல, நான் பாவிக்கிற லைட் பில்லுக்கும் 2 மாசத்தோட அட்வான்ஸ் பேமெண்ட் தான் நீக்கிறோம்.
கொடுக்கறதுக்கு யாருக்கு நான் மவுத்தானா ஏண்ட எலக்ட்ரிசிட்டி பில்ல புள்ள கஷ்டப்பட்டு உத்தரவாதம் உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை நசீபாக்குவானா, அந்த உறவுகள் எல்லாம் நசீபாக்குவானா. எனவே நிக்காஹ்ல செலவுகளை கூட்டவானா, செலவு குறைந்த பரக்கத்து கிடைக்கும். வசதி குறைஞ்ச பெண்களை பார்த்து முடிச்சுக்கோங்க, வாழ்க்கையில பரக்கத்து செய்வான்னு குர்ஆன் சொல்லுது. ஃபஅன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் இயகூனு ஃபுகராஅ யுக்னிஹுமுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்டத்தை அல்லாஹ் பணக்காரனாக்கி வைப்பாங்க குர்ஆன். எனவே